Welcome back to the session on graphs. Now we are in session 3. This is on breadth first search. So breadth first search na என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே கிராஃப்ஸ் பற்றி டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ரெண்டோட இன்ட்ரடக்ஷனும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் இருக்குது. இந்த கிராஃப் இஸ் கனெக்டட், இட்ஸ் அன்டைரக்டட் கிராஃப். ஸோ இந்த கிராஃப் எடுத்திங்கன்னா, ஸோ ஸ்டெப் 1ல் லெட்ஸ் அஸ்யூம் A இஸ் த ரூட் நோட். இப்போ இந்த நோட்ல இருந்து B அண்ட் C அதை இமீடியட் நெய்பர்ஸ், இந்த ரெண்டையும் விசிட் பண்ணும். அப்புறம் பியோட நெய்பர்ஸ் எதெல்லாம் டியும் இயும் அது விசிட் பண்ணும். அப்புறம் சியோட நெய்பர்ஸ் விசிட் பண்ணும், விச் இஸ் F. ஸோ இது விசிட் பண்ண உடனே என்டையர் கிராஃப் ஹஸ் பீன் விசிட்டட். திஸ் இஸ் கால்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், ரைட்? ஸோ எப்போ வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணுவோன்னா, ஷார்ட்டட் பாத் வேணும், மினிமம் இது டிஸ்டன்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட், ரைட்? ஒரு ப்ரோக்ராமிங் இதை வந்து நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் அப்ரோச் பண்ணுறோன்னா அதுக்கு டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு. ஸோ ஒரு கியூவை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம், அதில் ஃபர்ஸ்ட் நோடை அந்த கியூவில் போடுறோம், ரைட்? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு அந்த கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேங்க, பண்ணிவிட்டு பிஎஃப்எஸ் அப்படி கால் பண்ணுறோம் வித் தட் கிராஃபோட நோட்ஸ், ரைட்? அப்படி கால் பண்ணும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நோடு எது ஸ்டார்டிங் நோட்னு சொல்கிறாங்களோ அந்த ஸ்டார்டிங் நோடு எடுத்து ஒரு கியூவில் போட்டுருவோம். போட்டுட்டு அந்த நோடை வந்து பெஸ்ட்டுன்னு மார்க் பண்ணிடுவோம். இப்போ ஒவ்வொரு நோடாக அந்த இதுலேருந்து எடுப்போம், கியூவிலேருந்து எடுப்போம், ரைட்? இப்போ ஒரே ஒரு நோட் தான் இருக்கும் இப்போதைக்கு, ஃபர்ஸ்ட் நோட். ஸோ இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த அல்காரிதம் ஒரு ஹை லெவல் ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நோட் எடுத்ததுக்கப்புறம் அந்த நோட் இன்வேலிடான்னு பார்ப்போம், ரைட்? அது இன்வேலிடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. என்ன இன்வேலிட்ங்கிறத நம்ம அடுத்து ஒரு 2-3 ப்ராப்ளம் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் வந்து இது இன்வேலிடான்னு செக் பண்ணுறோம். அந்த நோட் வேலிடாக இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நோட் வந்து வந்திருக்க பொசிஷன் தான் டெஸ்டினேஷனான்னு பார்க்குறோம். ஸோ கோல் ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்குறோம். கோல் ரீச்னா எஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரைட்? பட் இன்வேலிடோ இல்லைனா ஆல்ரெடி விசிட்டட் நோடாக இருந்துச்சுன்னா அந்த ஃபார் லூப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். பேக் ட்ராக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். இது ஒரு ஃபார் லூப் தான் ப்ராசஸ் பண்ணுறோம், எந்த ரிகர்ஷனும் இல்லைங்கிறதுனால இங்கே வந்து விசிட்டடை ட்ரூன்னு மார்க் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நோடில் வந்து ஏற்கனவே விசிட் ஆகாத நோடாக இருந்துச்சுன்னா இந்த நோடை விசிட்டட்னு மார்க் பண்ணிவிட்டு இதோட நெய்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃபார் லூப்பில் விசிட் பண்ணுவோம். அது எப்படி விசிட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் இதோட நெய்பர்ஸ் எல்லாம் எடுத்து அது எல்லாத்தையும் வந்து கியூவில் போட்டுருவோம். அப்போ கியூவில் போட்டோன்னே என்ன ஆகும், அந்த நோட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் ஒரு ஹை லெவல். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு டெஸ்டினேஷன் வரலைன்னா, சொல்யூஷன் ரீச் பண்ணலன்னு சொல்லி எரர் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இது ஒரு கோடில் பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது ஒரு பைத்தான் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் நோட் வந்து பிஎஃப்எஸில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் நோட கியூவில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு விசிட்டடில் அதை வந்து ஸ்டார்ட் நோட ஆட் பண்ணிடுறோம். இது ஏற்கனவே விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு செட்டில் அது போட்டுறோம். அப்புறம் கியூ எம்டி ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நோடை எடுக்கிறோம். பாப் லெஃப்ட் என்ன பண்ணணுன்னா முன்னாடி இருக்கிற நோடை வெளியில் எடுக்கும். எடுத்துகிட்டு அந்த நோடு இன்வேலிடான்னு பார்க்குறோம். அது இஸ் வேலிட் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். அது அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது இன்வேலிடா அப்படின்னு பார்க்குறோம். இன்வேலிட்னா வெளியில் வந்துடுறோம், ரைட்? அடுத்த எலிமெண்ட்டை கியூவிலிருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் கோலா அப்படின்னா எஸ் வி ஹவ் ரீச் த கோல்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லை இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா இது ஏற்கனவே விசிட் பண்ண நோடான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை, அதான் லைன் நம்பர் 12 பார்க்குறோம். லைன் நம்பர் 12 என்ன பண்ணுறோம், இது ஏற்கனவே விசிட்டான நோடான்னு பார்க்குறோம், அதுவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வந்து இந்த நோடு இப்போ நான் விசிட் பண்ணிட்டேங்கிறதுனால அதை ஆட் பண்ணிடுறோம் கியூவில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதோட நெய்பர்ஸ் எதெல்லாம்னு பார்த்து ஒவ்வொரு நெய்பராக எடுத்து அது வேலிடாக இருந்துச்சுன்னா கியூவில் ஆட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இதில் வந்து இது யூஸ்வலி இந்த ஸ்டெப் 4 நம்ம பண்ணுற இடத்துல யூஸ்வலி என்ன பண்ணுவோம், வேறு ஏதாவது ப்ராசஸிங் அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஏதாவது பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது அந்த மாதிரி வேறு ஏதாவது இருக்குன்னா அதுவும் இந்த ஸ்டேஜில் தான் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் அல்காரிதம் ஆர் கோட், ரைட்? பைத்தான் கோட் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு ராட்டின மேஸ் மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ ராட் வந்து இந்த டாப் லெஃப்டில் இருக்குது, பாட்டம் ரைட் போகும். இது வந்து நம்ம பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் நிறைய அல்காரிதமில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். சாரி, பேக் ட்ராக்கிங், டிபி, இந்த மாதிரி நிறைய அல்காரிதமில் இதே கொஷின் பார்த்துருப்போம். இப்போ இதை பிஎஃப்எஸில் பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொஷின் என்னென்னா, ராட் இங்கே டாப் லெஃப்டில் இருக்குது, பாட்டம் ரைட் வரணும். ராட் வந்து ரைட்டில் மூவ் பண்ணலாம், லெஃப்டில் மூவ் பண்ணலாம், டவுன் அப் 4 பொசிஷன் மூவ் பண்ணலாம். 1 இருக்கிறதெல்லாம் வால்ஸ். அப்படின்னா இங்கே ஒரு பாத் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தான் வந்து பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுறோம்.
ரைட். ஸோ இது பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு பிஎஃப்எஸ் எப்படி ஒர்க் ஆகும், இது ஒரு கிராஃபாக இமேஜின் பண்ணுறீங்களா, இந்த நோடுக்கு தெர் இஸ் அ கனெக்ஷன் டு 0, இங்கே இருக்கிற இந்த 2 0க்கும் தெர் இஸ் அ கனெக்ஷன், ரைட். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் 0,0 மேட்ரிக்ஸ் ஆஃப் 0,1 கனெக்ஷன் இருக்குது, 1,0 கனெக்டாக இருக்குது. இப்படி தான் இந்த 2D மேட்ரிக்ஸை நம்ம ஒரு கிராஃபாக இமேஜின் பண்ணுறதுனா இப்படி தான் பண்ண முடியும், ரைட். அப்புறம் இந்த நோட்லேருந்து இது கனெக்டடாக இருக்குது, ஸோ இந்த நோட்லேருந்து இது கனெக்டடாக இருக்குது, இந்த நோட்லேருந்து இது கனெக்டடாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை ஒரு பிஎஃப்எஸ் ட்ராவர்சல் பண்ணோன்னா we will get the answer. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு பிஎஃப்எஸை விஷுவலைஸ் பண்ணோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கும், ரைட். செகண்ட் ஸ்டேஜில் வந்து இந்த 2 நோடை விசிட் பண்ணோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இதை விசிட் பண்ணோம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இந்த நோடு, அதுக்கு அடுத்ததில் இப்படி. ஸோ பிஎஃப்எஸ் விசிட் பண்ணுறதுனா இப்படி தான், ரைட். ஸோ ஃபைனலி யூ வில் கெட் டு த டெஸ்டினேஷன். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் எடுத்திங்கன்னா இந்த 2 நோட எது வேணால் விசிட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது, அப்புறம் எடுத்திங்கன்னா இப்படி, இந்த மாதிரி இட் கோஸ் இன் திஸ் டைரெக்ஷன், ரைட். இதே பேக் ட்ராக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டவுன் ஸ்ட்ரெயிட் ரைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லாட்டா இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட். இப்படி தான் பேக் ட்ராக்கிங் ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா லேயராக பீல் பண்ண மாதிரி ஒவ்வொரு லேயராக செக் பண்ணிட்டு வருது till it reaches the destination. இதுதான் பிஎஃப்எஸோட ஒரு ஹை லெவல் விஷுவலைசேஷன், ரைட். ஸோ இதோட அல்காரிதம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹை லெவல் அல்காரிதம் கொடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து பைத்தான் டியூட்டரில் விஷுவலைஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை பார்க்கலாம். இப்போ we are in Python tutor. ஸோ பைத்தான் டியூட்டர் வந்து இஸ் அ டூல். இது வந்து இந்த அல்காரிதமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விஷுவலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஐ எம் லுக்கிங் அட் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஏன்னா 4x4 மேட்ரிக்ஸ்னால் ரொம்ப டைம் ஆகும். இதில் நான் ஒரு பாத் ஏற்கனவே நம்மளுக்கு இருக்குது, மேனுவலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சோர்ஸ் 0,0, டெஸ்டினேஷன் 2,2, விசிட்டட் அரே ஃபுல்லாக வந்து 0ன்னு செட் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த 10 ஸ்டெப்பை ஐ வில் மூவ் ஃபார்வர்ட் குவிக்லி இந்த லைன் வரைக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி, ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் ரன் பண்ணிடுறேன். இப்போ இதை கிளியர் பண்ணிடுறேன், ரைட். ஸோ வி ஹாவ் ஒரு 2D அரே லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் கிரியேட்டாக இருக்குது. நம்ம இன்புட் மேட்ரிக்ஸ், சோர்ஸு, டெஸ்டினேஷன் ரெண்டும் இருக்குது. விசிட்டட் அரேயில் எல்லாமே ஃபால்ஸாக இருக்குது. இதுதான் இனிஷியல் ஸ்டேட் ஃபார் பிஎஃப்எஸ். இப்போ ஃபஸ்ட்டு நோட க்யூவில் ஆட் பண்ணுறோம். இப்போ க்யூ பார்த்தோன்னா 0,0 இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து 0,0லேருந்து ஃபஸ்ட்டு நோட திருப்பி வெளியில் எடுப்போம். க்யூவிலேருந்து x and y 0,0 வந்துருச்சு. இது வந்து வேலிட் பொசிஷனான்னு செக் பண்ணுறோம். ஆமாம், 0,0 வேலிட் பொசிஷன். இது வந்து கோலான்னு செக் பண்ணுறோம். இது கோல் கிடையாது. இது வந்து விசிட்டடான்னு செக் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த விசிட்டே பண்ணல. அப்போ இது விசிட்டட்னு மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இதோட 4 நெய்பர்ஸையும் க்யூவில் ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ விசிட்டட் வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு இதோட 4 நெய்பர்ஸை we are now going to add to the queue. ஸோ அது 4 நெய்பர்ஸ் எதெல்லாம் பார்க்கலாம். we'll see this. 0,0னா -1,0. ஸோ 4 நெய்பர்ஸையும் ஃபஸ்ட்டு க்யூவில் ஆட் பண்ணிடுறேன் 0,0க்கு. யூஸ்வலி அங்கே ஒரு ஃபார் லூப் இருக்கும். நான் அந்த ஃபார் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இட்ஸ் ஈஸி டு லுக் அட் த 4, ரைட். ஸோ -1,0, 1,0, 0,-1, 0,1 இந்த 4 தான் நெய்பர்ஸ் ஃபார் 0,0. அதில் ஒரு சிலது இன்வாலிட், அந்த மேஸுக்கு வெளியில் இருக்கும். பட் வீல் ப்ராசஸ் தம் எனிவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0,-1 எடுக்குது, சாரி -1,0 எடுக்குது. அது இன்வாலிட் பொசிஷன், அதனால இமீடியட்லி வெளியில் வந்துடுது அதை விட்டு. அதுக்கு அடுத்தது எடுக்குது, அது வந்து 1,0 விச் இஸ் திஸ் பொசிஷன், ரைட். 1,0னா இந்த இடம், ரைட். இந்த பொசிஷன் 0th row, ஃபஸ்ட்டு ரோ, 0th column. இப்போ இதுவும் இன்வாலிட், ஏன்னா அங்கே ஒரு வால் இருக்குது, ரைட். வால் இருக்கிறதுனால அதுவும் இன்வாலிட்னு சொல்லிடும். தேர்ட் அதுக்கு அடுத்தது எடுக்குது 0,-1. ஸோ 0,-1 பார்த்தீங்கன்னா விச் இஸ் இந்த ரோ முன்னாடி காலம், ரைட். அப்போ 0,-1 எடுக்கிறோம், அதுவும் இன்வாலிட். ஸோ மிச்சம் க்யூவில் என்ன எலிமெண்ட் இருக்குது, ஒன்று தான் இருக்குது, 0,1. இப்போ 0,1 எடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். அது வேலிட், அது கோல் கிடையாது, அது ஏற்கனவே விசிட்டும் பண்ணல, அதனால் அது விசிட்டட்னு மார்க் பண்ணிக்கிறோம், ரைட். ஸோ 0,1ங்கிறது எங்கேன்னு திரும்பி மேஸில் பார்க்கலாம், இந்த இடம். இது வந்து இப்போ ட்ரூன்னு மார்க் ஆயிடுச்சு. இந்த ரெண்டுமே இப்போ ட்ரூன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த நோட் ட்ரூன்னு மார்க் ஆயிடுச்சு. இப்போ இதோட நெய்பர்ஸ்னு பார்த்தோன்னா சுற்றி 4 பொசிஷன், ரைட். 0,0, -1,0, 0,2 அண்ட் 1,1. இப்போ இந்த 4மே க்யூவில் ஆட் ஆயிரும். அதுதான் 4 நெய்பர்ஸ். இப்போ இந்த 4ஐயும் ஆட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4. இப்போ 4 நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த 4 நெய்பர்ஸ் உள்ளே வந்துருச்சு. இப்போ இது ஒவ்வொன்றா எடுத்து ப்ராசஸ் பண்ண போகுது. அதோட ஃபஸ்ட்டு இது எடுக்குது, பாப் லெஃப்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம், விச் இஸ் -1,1, அது இன்வாலிட். செகண்ட் ஒன் எடுக்குது, விச் இஸ் 1,1,
அது இட் இஸ் வேலிட், இட் இஸ் நாட் த கோல், அது விசிட் பண்ணல நம்ம இது வரைக்கும். அப்போ அதை விசிட் மார்க் பண்ணிடுறோம். அதோட 4 நெய்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பண்ண ஃபஸ்ட்டு நோட் ரைட் விச் இஸ் 0,1ஓடது 2 நெய்பர்ஸ் ஏற்கனவே ஒன்று விசிட் பண்ணாமல் இருக்கும். இப்போ அது பண்ணிட்டு தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணோம். ஐ மீன் இந்த 4 நோட ஆட் பண்ணோம். அதனால் அது பின்னாடி ஆட் ஆயிரும் இதுக்கு ரைட். அதனால தான் பிஎஃப்எஸ் ஒரு லேயராக பண்ணுது ரைட். இப்போ இதோட நெய்பர்ஸே வந்து இருக்குல்ல. ஸோ 0,ஓட நெய்பர்ஸ் 1 நெய்பர்ஸே வந்து 0,0வும் 0,2வும் ஏற்கனவே நம்ம ப்ராசஸ் பண்ணாமல் இருக்குது. இப்போ 1,1 நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். அதோட நெய்பர்ஸ் எடுத்திங்கன்னா 1 2 3 4 இந்த 4மே வந்து க்யூவில் ஆட் ஆயிரும். லெட்ஸ் see that. இப்போ 4மே ஆட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் 4 நெய்பர்ஸும் வந்துருச்சு. 1,1ஓட 4 நெய்பர்ஸும் இங்கே வந்துருச்சு. 2,1 1,0 1,2 and 0,1 ரைட். பட் ஃபஸ்ட் இப்போ அது ப்ராசஸ் ஆகாது. ஏன்னா இதோட நெய்பர்ஸில் இப்போ 2 ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 இருக்குது. அந்த 2ஐயும் முடிச்சுட்டு தான் இங்கே வருவோம். பாருங்கள் திரும்பவும். ஸோ when we take it 0,0 வருது. அது ஏற்கனவே நம்ம விசிட் பண்ண நோடு. அதனால் விசிட்டடில் வந்து ட்ரூ செட் ஆகிருக்கும். அதனால் அதை விட்டு வெளியில் வந்துடும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து 0,2 எடுக்கும். 0,2 வந்து எடுத்திங்கன்னா இந்த பொசிஷன் அங்கே வால் இருக்குது. அதனால் அதுவும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இன்வாலிட் பொசிஷன் சொல்லி வெளியில் வந்துடும். இப்போ தான் நம்ம 1,1ஓட 4 நெய்பர் பார்க்குறேன். அதில் 1 0,1 0,1னா ப்ரீவியஸ் ரோல் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடமே செக் பண்ணுறோம். அது ஏற்கனவே விசிட்டட். அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணிடும். இப்போது அதுக்கு அடுத்தது 2,1 2,1ங்கிறது இது 0 1 2,1 இந்த பொசிஷன் இது வரைக்கும் நம்ம விசிட் பண்ணல. அதோட 4 நெய்பர்ஸையும் அதை விசிட்டட்னு செட் பண்ணிவிட்டு அதோட 4 நெய்பர்ஸையும் இப்போ ஆட் பண்ணிடுறோம். இப்போ க்யூவில் பார்த்தீங்கன்னா 6 நோட் இருக்கும். 1 2 3 4 5 6 இந்த 4 தான் இப்போ நம்ம ஆட் பண்ண 4. ஏற்கனவே 1,1ஓட இன்னும் 2 நெய்பர் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கும். அந்த 2ம் இங்கே இருக்குது ரைட். ஸோ இப்போ க்யூவிலேருந்து அதுக்கு அடுத்த நோடு எடுக்கிறோம். இட் இஸ் வேலிட் தான் அது. பட் ஏற்கனவே வால் இருக்குங்கிறனால அதை 12 வந்துருச்சு. அந்த 2ஐயும் விட்டுருச்சு. 1,2ஐயும் விட்டுருச்சு. இப்போ இட் இஸ் கம்மிங் பேக் டு 1,1. அது ஏற்கனவே நம்ம விசிட்டட் நோடுங்கிறனால அதுவும் ஸ்கிப் ஆயிரும். இப்போ ரிமைனிங் க்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது, நம்ம 3 நோடு இருக்குது விச் இஸ் 3,1 2,0 2,2 ரைட். இப்போ 3,1ங்கிறது மேஸ் அவுட் வெளியில், அதுவும் இன்வாலிட். இப்போ அதுக்கு அடுத்தது எடுக்கிறோம் விச் இஸ் 2,0 2,0 செக் பண்ணுறேன். அது கோலான்னு செக் பண்ணுறேன். அது விசிட்டடான்னு செக் பண்ணுறேன். அது விசிட் பண்ணல. அதனால 2,0ஓட 4 நெய்பர்ஸையும் ஆட் பண்ணிடுறேன். 2,0ங்கிறது இந்த பொசிஷன் ரைட். இந்த பொசிஷனோட 4 நெய்பர்ஸ் விச் இஸ் திஸ் ரைட். அந்த 4 நெய்பர்ஸையும் ஆட் பண்ணுறேன். பட் அது க்யூவோட கடைசியில் தான் ஆட் பண்ணுவோம் ரைட். ஏற்கனவே வந்து இதோட நெய்பரான இது இன்னும் நம்ம ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கோம். அது பண்ணிட்டு தான் இந்த 4ம் பண்ணோம் சரியா. இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். க்யூவிலேருந்து எடுக்கிறோம். we are seeing 2,2. இப்போ இது வந்து இன்வாலிடான்னு செக் பண்ணுறோம். இல்லை இதுதான் கோலான்னு செக் பண்ணுறோம். ஆமாம் இதுதான் கோல். அதனால் கோல் ரீச்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறோம் ரைட். கோல் ரீச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெல்லிங் யூ த பாத். பட் ட்ரூ இருக்குங்கிறனால அதுதான் பாத்துன்னு கிடையாது. இப்போ ஒரு சில நோட்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கலாம். பட் பாத் கண்டுபிடிக்கணும்னா தனியாக தான் ப்ரோக்ராம் எழுதணும். இந்த ப்ரோக்ராம் இஸ் நாட் டு ஃபைண்ட் த பாத். இது வந்து கோல் ரீச் பண்ணுறோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம் ரைட். ஸோ திஸ் இஸ் த பிஎஃப்எஸ் அல்காரிதம். இப்போ இதுதான் இந்த பிஎஃப்எஸ் அல்காரிதம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போய் பார்த்தோம். ஹோப்ஃபுல்லி ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் ஹவ் இட் இஸ் டன். நான் அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒன்று சொன்னேன், அதோட பாத் எப்படி பிரிண்ட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து ஒரு பாத் தெரியுது. இந்த பாத் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான். பாத்னு ஒன்று ஆட் பண்ணிடுவோம் கூடவே. எங்கே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பாத் மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணோன்னா போதும், கண்டினியூஸாக அந்த பாத்தும் சேர்ந்து ஸ்டோர் ஆகிட்டு வரும். அது ஒரு சின்ன பாத்னு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அப்பெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஒவ்வொரு டைமும் அது பண்ணும்போதும் இஃப் யூ அப்பெண்ட் இட் யூ வில் கெட் இட் லைக் திஸ். அப்போ 0,0 இருக்கும்போது 0,1 1,0 2 பாசிபிலிட்டி இருக்குது ரைட். அந்த 2 பாசிபிலிட்டி இருக்கும்போது அதோட பாத்துங்கிற வேரியபிளில் 0,1 வரோன்னா அந்த பாத் வேரியபிளில் 0,0 0,1 இருக்கும். 0,0லேருந்து 1,0 போகிறோன்னா 0,0 1,0ன்னு அந்த பாத்தில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இதே மாதிரி அந்த ட்ரீ ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு வரும்போது யூ வில் ஹாவ் த என்டையர் பாத் ஸ்டோர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் பிஎஃப்எஸ். இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த அல்காரிதம் திரும்பி பார்க்குறீங்கன்னா பாருங்கள். இப்போ இந்த பாத்தையும் ஆட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை டு லுக் அட் த வேரியபிள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். ஸோ நம்ம அடுத்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு அடுத்தது வந்து வேரியன்ஸ் ஆஃப் பிஎஃப்எஸ் பார்க்க போகிறோம்.
அந்த செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி இந்த 2 அல்காரதமும் பாத்தோட பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். தென் வீல் கெட் இன் டு த வேரியன்ஸ் ஆஃப் டிஎஃப்எஸ். தேங்க்யூ.